Hello children. Let's see the example 4.6 from lesson 4. Ranjit bought a washing machine for rupees 16,150 and paid rupees 1,350 for its transportation. Then he sold it for rupees 19,250. Find his gain or loss percentage. In this question, Ranjit bought. அப்போது ரஞ்சித் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அதுதான் அதோட காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் he paid 1,350 for its transportation. ஸோ இது என்னது? இது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க he sold it for 19,250. அது selling price. Cost price, selling price. Then this amount, yes, this amount is overhead expenses. அப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேறு ஏதாச்சும் நம்ம ரிப்பேர் பண்ணுறது, லேபர் சார்ஜ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ஸோ இது எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் ஆட் ஆகுமா இல்லை காஸ்ட் ப்ரைஸில் ஆட் ஆகுமானா கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸில் தான் ஆட் ஆகும். ஓகேயா? ஸோ இதோட சேர்த்து தான் இது. அப்போது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, லெட்ஸ் ரைட் தட். Total cost price of washing machine is equal to cost price of the washing machine plus overhead expenses. So here overhead expenses in transportation for transportation ku 1,350. Okay, 16,150 plus 1,350 is equal to 17,500. So this is the total cost price. Okay, then we write the selling price amount. Selling price amount எழுதியாச்சு. Now see the question. Find his gain or loss percentage. இப்போ காஸ்ட் ப்ரைஸும் தெரியும், செல்லிங் ப்ரைஸும் நமக்கு தெரியுது. இப்போ இதை கம்பேர் பண்ணணும்ல. எதுக்கு கம்பேர் பண்ணணும்? கம்பேர் பண்ணால் தான் இது ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக தெரியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டையும் பார்க்கும்போது எதோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ். தேர்ஃபோர் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டராக இருக்குன்னா ப்ராஃபிட் தான். ஓகே, ஒரு அமௌண்ட் வந்து 17,500க்கு இருக்கிறத மெஷினை அந்த அமௌண்ட்டை 19க்கு நம்ம 19,250க்கு சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் சிபின்னு எழுதலாம். ஓகே, கெயின் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ கெயின் என்ன? ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் ஆர் கெயின் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஷனில் கெயின் இருக்கிறதுனால நான் கெயினே எழுதுகிறேன். ஸோ கெயின் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி அண்ட் ஹியர் கெயின் இஸ் ஈக்குவல் டு 19,250 minus 17,500. When you subtract this, you will get 1,750. Okay, now we have to find the percentage of the gain. இது percentage amount. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் கெயின் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ அதை தான் இப்போ எழுத போகிறோம் ஃபார்முலா. கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் பை சிபி இன்ட்டு 100. ஸோ கெயின் எவ்வளோ ஃபைன் பண்ணிக்கோ? 1,750. ஸோ சப்ஸ்டியூட் இன் தட் பிளேஸ் பை சிபி வேல்யூ இஸ் 17,500. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நவ் வி கேன் கேன்சல் திஸ். ஸோ 20க்கு 20 கட் பண்ணலாம். அண்ட் 175 1s are 175 and 175 10s are 1,750. ஓகே, if you cancel this you will get 10. So gain is equal to 10%. Okay, let's see the sum. Ranjit bought a washing machine for this amount and paid this amount for transportation. So we add this two amount. This is the cost price. Okay, then selling price amount is given in the question and we have to find the gain or loss percentage. So total cost price கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர்னால் நமக்கு ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
So profit or gain is the same word. So gain is equal to SP minus CP. If you subtract, you will get this amount. And இதுக்கான percentage தான் ஃபைன் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணணும், இதான் ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் மேலே இருக்கும், லாஸ்னா லாஸ் மேலே இருக்கும், டிவைட் பை சிபி இன்ட்டு 100 வச்சு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ கெயினோட வேல்யூ அண்ட் சிபியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு கெயின் 10%ன்னு தெரியுது. ஓகேயா? ஸோ வாட்ச் த வீடியோ ட்வைஸ் and do the homework sums. I hope this sum is very easy to understand, children. So do all the homework sums without fail. Okay, thank you.